சாரோட கிளாஸில் என்ன மாதிரி வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன மெடிசின் கொடுக்கலாம், இந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு நிறையா மெடிசின் தெரியாது. இப்போ மேம் வந்துட்டு சொல்லி தான் எனக்கு நிறையா மெடிசின் வந்துட்டு நான் நிறையா வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் இந்த இன்ஃபெர்டிலிட்டி அளவுக்கு எதுவும் கேஸ் பார்த்ததில்ல. நார்மலாக கொஞ்சம் லைட்டாக உள்ள கேஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய கேஸ் எடுக்கிறதுக்குமே எனக்குமே கொஞ்சம் பயம்தான். ஆனால் இப்போது எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நிறையா கான்ஃபிடென்ட் இருக்குது. சார் எதையுமே வந்துட்டு மறைக்காமல் நிறையா விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃப்யூச்சரில் மற்றது அதாவது சித்தா அப்படின்னா கால்வலி, பைல்ஸு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறத உடச்சி இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னா நம்ம வந்துட்டு இயற்கையில் கருத்தரித்தல் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்துட்டு நான் சாரோட கிளாஸ்லேருந்து மேம் சொன்னதுலேருந்து நான் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் எங்கள் ஊர் ஒரு ராமநாதபுரம் சின்ன ஊர் தான். ஆனால் அங்கேயே வந்துட்டு ஃபெர்டிலிட்டி சென்டர்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் வந்திருக்கு. அது சின்ன ஊர் தான், அந்த பெரிய சிட்டி அந்த மாதிரி கிடையாது. அங்கேயே வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு வர்றாங்க. அப்படிங்கிறப்போ பேக்கேஜாக என்கிட்டையுமே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இத்தனை பேக்கேஜ் வச்சுருக்கோம், 2 lakhs 10 lakhs அப்படின்னு பேக்கேஜ் வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ இதை வந்துட்டு அவங்க இவ்வளோ பேக்கேஜ் பேசுகிறாங்க, இவ்வளோ பிஸ்னஸாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்மளோட தலைமுறையை, நம்மளோட சந்ததிகளை இந்தளவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போவே வந்துட்டு இது பண்ணோம். நம்ம சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை வந்துட்டு கொஞ்சம் இப்போ இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க வந்துட்டு வளர்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு தடுக்க முடியும். நம்மளும் இப்போவே விட்டுட்டோம் அப்படின்னா சார் சொன்னது மாதிரி நம்ம தமிழ்நாடு, மற்ற இந்தியாவை விடுங்க, நம்ம தமிழ்நாடு வந்துட்டு வேறு ஒரு ஜேர்னலில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம சித்தாங்கிறது ஒன்றுமே தெரியாமையும் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் சித்தாங்கிறது வெளியில் வந்துட்டு இப்போ இந்த நம்மளோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு என் கண்ணு முன்னாடியே தான் நடக்கும். நம்மளோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த பேஷண்ட்டு ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வந்தாங்கன்னா, நீங்கள் அந்த மெடிசின் எடுத்தீங்க அதனால வந்துட்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசுவாங்க. பேஷண்ட்கிட்டேயுமே சொல்லுவாங்க. ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டு என் முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்மளோட நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதனாலையுமே ரொம்ப பயப்படுவேன். மெட்டல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஹெர்பல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இதனாலையுமே பயப்படுவேன். நம்மளோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்மளோட அந்த டாக்ஸிக் எதுவும் வராமல் கரெக்டாக எந்த ஃபார்மாக இது பண்ணுறாங்கன்னு அதையும் பார்த்து நம்மளோட பேஷண்ட்டோட ஃபாலோப்பையும் பார்க்கணும். இப்போ ஒரு பேஷண்ட் நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வருவாங்க, நம்மகிட்ட மெடிசின் எடுப்பாங்க. சப்போஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட திரும்பி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பேஷண்ட் திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எதுவும் நமக்கு சைட் எஃபெக்ட் ஏதாவது ஆகிருக்காங்கிறதையுமே நம்ம வந்துட்டு டைரெக்டாக கேட்க வேணாம். நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம கிளினிக்கில் யாராவது வச்சுருப்போம் சிஸ்டர்ஸ், அவங்கள்ட்ட வந்துட்டு சொல்லிக்கூட வந்துட்டு அவங்க பேஷண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்துட்டு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க, அன்ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாலும் எதனால் அன்ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறதையாவது நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு கிளினிக்கல் ப்ராக்டிஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம மெடிசினில் பிரச்சனையா, நம்ம மேலே ஏதாவது பிரச்சனையா, இல்லை டிஸ்டன்ஸ் எதுவும் பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து அந்த பேஷண்ட் நம்ம அன்ஃபாலோ பண்ணாங்கல்ல அந்த பேஷண்ட்னால நம்மளோட வந்துட்டு மைனஸோ ப்ளஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியும். அவங்களோட மிஸ்டேக்னால் நம்ம விட்டுறலாம், நம்மளோட மிஸ்டேக்னால் அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணும். இதை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸில் வந்துட்டு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஆர்ஜிஎம்னாலே நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் வந்துட்டு இந்த கிளாஸுக்கு அப்புறம் ஆர்ஜிஎம் வந்துட்டு தைரியமாக எடுக்கலான் இருக்கிறேன். எல்லா மெடிசினுமே வந்துட்டு மேக்ஸிமம் எடுக்கலான் இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.